திங்களணி சடப்பெருமான் பூசை ஆற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற்புவி வரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளரும் அன்றே. சிந்துராசன் பெற்ற வரமும் பால விநாயகர் அவதாரமும். மைதள தேசம் என்னும் தேசத்தில் கண்டக நகரம் என்றொரு பட்டினம் உண்டு. அப்பட்டினத்தை சக்கரபாணி என்ற அரசன் நீதி தவறாமல் ஆண்டு வந்தான். அவன் மனைவியின் பெயர் உக்கிரை. அவர்களுக்கு நெடுநாட்களாக புத்திர பாக்கியமே கிட்டாமல் இருந்தது. அதனால் மனம் வருந்திய அரசன் தவம், தானம், தர்மம், விரதம், வேள்வி முதலானவைகளை குறைவர சிறப்பாக செய்து வந்தான். அதன் பயனாக அரசி உக்கிரை கருவுற்றாள். ஆனால் அவளுக்கு பிறந்த குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே இறந்து விட்டபடிது. இப்படியாக அரசி அநேக தடவைகள் புத்திரர் காண பெற்றவுடனேயே அவர்களை இழந்து தவித்தாள். அதனால் மனம் வெறுக்கும் அரசன் தன் அரசாட்சி பொறுப்பை எல்லாம் மந்திரிகளின் வசம் ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியோடு காட்டிற்கு சென்று தவம் புரிய விரும்பினான். அச்சமயத்தில் தீர்த்த யாத்திரை சென்று வந்த சவுனக முனிவர் தற்செயலாக அரசின் அரண்மனையை நோக்கி வந்தார். அவரை அரசன் முகமலர்ச்சியோடு வரவேற்று ஒரு ஆசனத்தில் அமர்த்தி பூஜித்து வணங்கினான். அவனை முனிவர் நோக்கி, அரசனே, நீ காட்டிற்கு சென்று தவம் செய்ய விரும்பினாய் அல்லவா? நீ அவ்வாறு தவம் செய்ய வேண்டியதில்லை. உனக்கு விரைவில் புத்திரப்பேறு கிட்டும். சதாசிவ மூர்த்திக்கு இஷ்டமான சூரிய விரதம் அனுசரித்து வந்தால் நீ சகல தீவினைகளும் நீங்க பெற்று நல்ல புத்திரர்களையும் அடைவாய் என்று கூறி அந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் முறைகளையும் அவனுக்கு கூறினார். அவ்வாறே அரச தம்பதிகள் முனிவர் கூறிய விதிப்படி சூரியனுடைய விரதத்தை ஆரம்பித்து செய்து வந்தனர். விரதம் ஆரம்பித்த 29ஆம் நாள் அரசன் மலரன் என்பதை சூரியமூர்த்தி அறிந்து கொண்டு உக்ரையின் கனவில் அவள் கணவனைப் போல் வடிவமெடுத்து வந்து அவளோடு கூடி மகிழ்ந்து அவளை கருத்தரிக்க செய்துவிட்டு சென்றார். அதை அறியாத உக்ரை பொழுது விடிந்ததும் தன் கணவனை முன்னிரவில் தன்னோடு கூடி மகிழ்ந்துவிட்டு போனதாக நினைத்து கொண்டு தன் கணவனிடம், நாதா, காமம் கடல் பொங்கி எழும் என்றாலும் நாம் தொடங்கியிருக்கும் விரதம் இன்னும் முடிவடையாமல் இருக்கும்போது தாங்கள் மோகாவேசம் கொண்டு என்னிடம் நெருங்கிவிட்டீர்களே, அது தவறல்லவா என்று சிரித்து கொண்டே கேட்டாள். அரசன் ஒன்றும் புரியாதவனாக, அரசியே, நீ என்ன ஊறுகிறாய்? நடந்த உண்மையை சொல் என்றான். நேற்றிரவு நீங்கள் என் வள்ளியறைக்கு வந்து என்னோடு கூடி மகிழ்ந்து விட்டு போனீர்களே, அதைத்தான் சொன்னேன் என்றாள் ராணி உக்கிரை புன்சிரிப்போடு. அரசன் அளவற்ற ஆச்சரியமடைந்தவனாக, அரசியே, கடந்த இரவு உன்னை அனுபவித்தது நான் அல்ல. நமக்கு பிள்ளை பெறம் அளிப்பதாக இறைவனே என் உருவில் வந்து உன்னிடம் கூடிவிட்டு போயிருக்கிறார். இதில் கொஞ்சமும் சந்தேகமே இல்லை. உன் வயிற்றில் கரு உண்டாகிவிட்டது. உனக்கு விருப்பமான பண்டங்களை கண்டு ஆனந்தமாக இரு என்று சொல்லி விரத பூஜைகளை கிரமப்படி முடித்து கொண்டு குதூகலத்தோடு வழங்கினான். ராணி உக்கிரை தன் வயிற்றில் புதுமையான கரு தங்கி பூரித்து வளரும் வெப்பம் தாங்காமல் குளுமையான பன்னீரால் குளித்தும் சந்தனம் முதலானவற்றை உடம்பில் பூசிக்கொண்டும் நிலா உப்பரிகைகளில் புரண்டும் பூஞ்சோலைகளில் உலாவியும் ஆற்றங்கரைகளில் சுற்றியும் உல்லாசமாக பொழுதுபோக்கலானால் 10 மாதங்கள் கழித்து உக்கிரை ஒரு குமாரனை சிந்து நதிக்கரையில் பெற்றெடுத்தாள். அக்குழந்தை பிறக்கும் போதே சிவந்த சடைகளும் 3 கண்களும் ஒளி வீசும் உடம்பும் பெருங்குரலும் உடையவனாக 2 கரங்களிலும் சூலாயுதமும் சக்கரமும் ஏந்தி கொண்டு பிறந்தது. தனக்கு பிறந்த குழந்தையின் விசித்திரமான தோற்றத்தை கண்டதாய் அரசி பயந்து மூர்ச்சியானால். அருகில் நின்ற தாதிகளும் மலரை அடித்து கொண்டு ஓடிவிட்டார்கள். அச்சமயம் வருண பகவான் நீர் ஓர் அந்தனர் வடிவமெடுத்து அக்குழந்தையிடம் வந்தார். அவர் அரசியின் மயக்கத்தை தெளிவித்து குழந்தையை தம் கரத்தில் தூக்கி கொண்டு அரண்மனைக்கு சென்று சக்கரவர்த்தியின் முன்னிலையில் வந்து, அரசே, இக்குழந்தை சிந்து என்கின்ற நதிக்கரையில் பிறந்தவனாதலால் இவனுக்கு சிந்து என்ற பெயர் வழங்கட்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றார். குழந்தை சிந்து நாளுக்கு நாள் வளர்பிறை போல் வளர்ந்து அதிபராக்கிரமசாலியாக விளங்கினான். அவன் நதிக்கரையிலும் சோலைகளிலும் விளையாடும் போது திடீரென நிலத்திலிருந்து துள்ளி ஆகாயத்தில் பாய்வான். அங்கிருக்கும் சந்திரனை பிடித்து பிழிந்து அமுதுண்பான்.
தேவலோகத்துக்கு சென்று தேவேந்திரனுடைய யானையான ஐராவதத்தை பிடித்து அதன் முகத்தில் அறைவான். அதன் மீது ஏறி 8 திக்குகளிலும் சுற்றி வருவான். கடல்களில் குதித்து கடல் தரையெல்லாம் கலக்குவான். பெரிய பெரிய மலைகளை எல்லாம் தன் கைகளால் ஆட்டி அசைத்து அதன் அடிவாரங்களை பெயர்த்தி எடுப்பான். அச்சிறுவன் சிந்துவின் வீர தீரங்களை அசுரகுருவான சுக்கிரன் கண்டு அவன் மீது அதிக பிரியம் வைத்தார். அவனால் அசுரகுலம் தலைத்தும் விருத்தியடையும் என்ற நம்பிக்கை கொண்டு எக்காலத்திலும் அவனுக்கு அழிவு நீராளபதி பல மந்திரங்களை உபதேசித்தார். சிந்துகுமாரனே, நீ சிவபெருமானை குறித்து மேலான தவம் செய்து அதன் பயனாக அநேக வரங்களை பெற்றுக்கொள். பிறகு அந்த வரங்களின் வல்லமையினால் தேவர்களை எல்லாம் அடக்கி அசுரகுலங்கள் தலைத்தோங்கச் செய்து மூலகத்திலும் உனக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான ஏக சக்கராதிபதி பதவியை நீ விரைவில் அடைவாயாக என்றார். அசுரகுருவின் ஆசி பெற்ற ராஜ்குமாரன் சிந்து தவம் செய்வதற்காக ஒரு வனத்திற்கு சென்றான். அங்கு சிவபெருமானின் திருவடிகளை தியானித்து ஐம்புலன்களையும் அடக்கி சூரியனை பார்த்தபடி 2000 வருஷ காலம் கடுந்தவம் செய்தான். அந்த தவாக்கினியிலிருந்து மூலகத்திலும் சென்று தகித்தது. உடனே சிவபெருமான் அவன் எதிரில் காட்சியளித்தார். சிந்து அவரை அளவற்ற தோத்திரங்களினால் துதித்து வணங்கி பக்தி பரவசத்துடன் கரங்கூப்பி நின்றான். சிவபெருமானும் மனமகிழ்ந்து, சிந்துவே, உனக்கு வேண்டிய வரங்களை கேள் என்றார். கருணாமூர்த்தியே, அடியேன் எக்காலத்திலும் எந்த ஜீவராசிகளாலும் அழியாமல் இருக்கவும் 3 லோகங்களையும் ஒரு குடையின் கீழ் ஆண்டு வரவும் பிரம்மா முதலான தேவர்களும் எனக்கு அடிபணிந்து நடத்தவும் பரந்தந்தரல வேண்டும். இதை தவிர எனக்கு தங்களிடத்தில் எக்காலத்திலும் இடைவிடாத பக்தி வைத்திருக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று சிந்து இறங்கினான். சிந்துவை விநாயகன் அவதரித்ததால் அன்றி உன்னை எதிர்த்து கொள்ள அவரால் முடியாது. மற்ற நீ கூறிய வரங்களை அனைத்தையும் அளித்தோம் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதன் பிறகு சிந்து தன் கண்டக நகரத்திற்கு திரும்பி வந்து தன் தந்தையிடமிருந்து அரசுரிமையை பெற்று முடிசூடினான். இந்துராஜன், மித்திரன், கவுத்துவன் என்னும் 3 தன் மந்திரிகளாகவும் கதம்பாகரன், சம்பாசுரன், கனலாசுரன், கோலாசுரன் என்னும் 4 தன் 4 வகை படைகளுக்கு தளபதியாக்கினான். பிறகு ஏகாதிபத்திய வெறி கொண்டு படையெடுத்து பூவுலகம் முழுவதையும் ஜெயித்து தன் பயப்படுத்தி கொண்டான். அடுத்ததாக அவன் தேவர் உலகத்தையும் நோக்கி படையெடுத்து சென்றான். அவன் வரவை கண்ட தேவதூதர்கள் பயந்து தங்கள் அரசனான தேவேந்திரனின் சபைக்கு விரைந்து சென்று முறையிட்டார்கள். உடனே தேவேந்திரன் 3000 கண்களும் கோபத்தினால் சிவன் சேர ஐராவதத்தின் மீது ஏறி அமர்ந்து தேவை படைகளால் புடைசூழ சூழ்ந்து வர சிந்துராஜனுக்கு எதிரே வந்து நின்றான். 2 படையினருக்கும் கடுமையான போர் மூண்டது. குதிரையின் மேல் வாளாயுதத்தை ஏந்திய வண்ணம் அமர்ந்திருந்த சிந்துராஜனோடு தேவேந்திரன் எதிர்த்து போரிட்டு நான் வச்சிராயுதத்தினால் அவன் தலையில் ஓங்கி அடித்தான். உடனே சிந்துராஜன் கோபாவேசம் கொண்டவனாக ஐராவதத்தின் மத்தகத்தை பிளந்து இரத்தமொழுகும்படியாக தன் கைகளால் அதை குத்தி அதன் மேலிருந்த இந்திரனை அலக்காக தூக்கி சுழற்றினான். அச்சமயம் தேவேந்திரன் சூட்சும உருவம் எடுத்து அங்கிருந்து ஓடி வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தான். உடனே தேவலோகம் சிந்துராஜனின் வசமாயிற்று. அங்கு சில காலம் இருந்து அரசாட்சி செய்துவிட்டு அவன் நாகலோகத்தை நோக்கி படையெடுத்து சென்றான். அந்த உலக அனைத்தையும் தன் வசப்படுத்தி கொண்டான். மீண்டும் அவன் பூலோகத்திற்கு திரும்பி வந்தான். இவ்வாறு மூலகங்களையும் தன் அதிகாரத்தினால் உட்பட செய்து சிந்தராஜன் சகல போக பாக்கியங்களையும் குறைவில்லாமல் அனுபவித்து கொண்டு ஏக சக்கராவர்த்தி பூலோகத்தில் கண்டக நகரத்தில் வாழ்ந்து வந்தான். இவ்வாறு இருக்கும்போது மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்த தெய்வேந்திரன் தன் நிலைமையை அவரிடம் எடுத்துச் சொல்லி அவர் உதவியை நாடினான். பரமாத்மாவான திருமாலும் தம் படை வீரர்கள் புடைசூழ கருட வாகனத்தின் மீது ஏறி சென்று சொர்க்கலோகத்தை வளைத்து கொண்டார். உடனே அங்குள்ள அசுர வீரர்களை தேவசேனைகளோடு போரிடலாயினர். இருதரப்பினருக்கும் வேலாயுதங்களினால் தாக்கியும் கணைகளை தொடுத்தும் பாசங்களால் இருக்க கட்டியும்
நீண்ட நாட்கள் யுத்தம் செய்தார்கள். பூலோகத்தில் ஆட்சி செய்து வந்த சிந்துவிடம் சில தூதர்கள் ஓடி வந்து தேவர்கள் முற்றுகையிட்டதை எடுத்துச் சொல்லி முறையிட்டார்கள். உடனே மனங்கொதித்து எழுந்த சிந்துராஜன் பூலோகத்திலிருந்து தன் படைகளை திரட்டி கொண்டு வானவெளியில் பாய்ந்து சென்றான். அங்கே கருட வாகனத்தின் மேல் அமர்ந்து யுத்தம் புரிந்து கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை சிந்துராஜன் அலட்சியமாக நோக்கி, நான் இல்லாத போது வந்து முற்றுகையிட்டாயே, அது வீரமோ? காத்தல் தொழில் புரிவதாக சொல்லிக்கொள்பவனே, உனக்கு வலிமை இருந்தால் என்னுடன் யுத்தம் செய்ய வரலாம் என்று அறைகூவல் விதித்தான். உடனே விஷ்ணுவின் தலைமையில் தேவப்படைகள் ஒன்று கூடி சிந்துவின் மேல் அந்த அநேக அஸ்திரங்களை பிரயோகித்தனர். சிந்துராஜன் தன் கையில் இருந்த தண்டாயுதத்தினால் தேவசேனைகளை எல்லாம் சின்ன பின்னப்படுத்தினான். அதன் பிறகு இருவரும் சக்கராயுதத்தினால் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். சிவபெருமானுடன் அளவற்ற வரங்களை பெற்றுக்கொண்டிருந்த சிந்துவை யுத்தம் செய்து விஜயிப்பது என்பது தன்னால் முடியாத காரியம் என்பதை உணர்ந்து திருமால் அவனிடம் தந்திரமாக பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று கருதினார். அதனால் அவர் சிந்துவை நோக்கி, வீராதி வீரனே, எவ்வுயிரையும் சிந்த செய்யும்படி மிகுந்த வலிமை வாய்ந்த உனக்கு சிந்து என்ற பெயர் வெகு பொருத்தமாகவே இருக்கிறது. உனக்கு எந்த உலகத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள். உன் வீர தீரத்தை நாம் பாராட்டுகிறோம். உனக்கு தேவையான வரங்களை கேள் என்றார். விஷ்ணுவினுடைய தந்திரமான பேச்சை புரிந்து கொண்ட சிந்துதானும் தானும் கவனமாக ஒன்றை நினைத்து கொண்டு, மாயவனே, நீ உண்மையாகவே எனக்கு வரம் தருவதற்கு விரும்பினால் நான் கேட்கும் வரத்தை கொடு. அதாவது தேவர்கள் அனைவரோடும் நீ என் தலைநகருக்கு வந்து தங்கியிருந்து நானிடம் குற்றவியல்களை செய்து வர வேண்டும். அதற்கு மறுத்தால் இந்த கணத்திலேயே யுத்த முனையில் போரிட்டு வென்று உங்களை எல்லாம் என்னை அடிமையாக்கி கொள்வேன் என்றான். சிவபிரானைப் போல் சடைமுடியும் சூலாயுதமும் பெற்றிருக்கும் சிந்துவிடமிருந்து இனி எல்லா வகையிலும் தப்ப முடியாது என்பதை உணர்ந்த மகாவிஷ்ணு அவன் கோரிய வரத்திற்கு உட்பட்டு விட்டார். அந்த கணத்திலேயே தேவலோகத்தில் உள்ள சகல தேவர்களையும் இந்திரன், பிரம்மா, விஷ்ணு முதலானவர்களால் சிந்து தன் நகரத்தில் அழைத்து வந்து சிறையில் அடித்து பலத்த காவல் படுத்தி வைத்தார். தேவர்கள் பூஜிக்கும் விக்கிரகங்கள் மந்திரங்களை எல்லாம் சிந்து நதியில் வீசி எறிய செய்துவிட்டு தண்ணியை செய்ய தெய்வச்சிலையாக செய்து வழிபட்டு வாழ வேண்டும் என்றும் அதற்கு மாறாக இஷ்ட தேவதைகளை பூஜிப்பார்களானால் சித்திரவதை செய்யப்படுவார்கள் என்றும் பறையில் அறிவித்தான். அதனால் தேவர்கள் பெரியவர்கள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை அனுபவித்து வந்தார்கள். ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் காவலர்களுக்கு தெரியாதபடி தங்கள் குலகுருவான பிரகஸ்பதி தேவரை பணிந்து வணங்கி, சுவாமி, நாம் இவ்வாறு எத்தனை காலம்தான் சிறையிலேயே கிடந்து துன்பப்படுவோம்? நாம் இங்கிருந்து தப்பிச் செல்லும் மார்க்கமே கிடையாதா என்று மனம் வருந்தி முறையிட்டார்கள். தேவர்களை, நாம் அனைவருக்கும் இங்கிருந்து சிறை மீண்டு சென்று நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதாவது சகல விக்கிரங்களை நீக்கி காக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் திருமுடிகளில் மனத்தை செலுத்தி சதாகாலமும் அவரை பக்தியோடு பூசித்து வந்தால் அவர் அருளினால் நாம் சகல நற்பயங்களையும் பெறுவோம் என்றார் தேவகுரு பிரகஸ்பதி. திங்களி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்தலும் நின்றான் யாவன். தங்கு கடற்பு விவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையொடுத்து வளருமன்றே.